சென்னையில் முன்னாள் கால்பந்து வீரர்கள் இணைந்து வழங்கி வரும் கோடைக்கால இலவச பயிற்சிக்கு மாணவர்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது. கோடை விடுமுறையில் செல்போன், வீடியோ கேம் என வீடுகளிலேயே முடங்கி கிடந்த பல மாணவர்களுக்கு கால்பந்து விளையாட்டு ஆர்வத்தை தூண்டியுள்ளது. அதற்கு காரணமான முன்னாள் கால்பந்து வீரர்கள் சென்னையில் கடந்த 2 ஆண்டுகளாக கோடை காலத்தில் இலவச கால்பந்து பயிற்சியை வழங்கி வருகின்றனர். கடந்த ஆண்டு 80 பேர் மட்டுமே பங்கேற்ற பயிற்சியில் நடப்பாண்டு 175க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். ஒரு நாள் என்னுடைய ஃபாதர்கள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் மட்டும் விளையாடுறீங்களே, கிராஸ் ரூட் லெவலுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது தான் சொன்னபோது ஒரு ஸ்பார்க் பண்ணி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம கிராஸ் ரூட் லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட் த கிராஸ் ரூட்டில் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் 2 or 3 கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. பட் இந்த வாட்டி மோர் தேன் 15. அது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் கருதுகிறோம். யுனைடெட் பேந்தர்ஸ் என்ற கால்பந்து குழுவை உருவாக்கிய முன்னாள் வீரர்கள் ஏழை எளிய மாணவர்களின் விளையாட்டு திறமையை கண்டறிந்து ஊக்குவித்து வருகின்றனர். ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சியாளர்களை வைத்து மாணவர்களுக்கு தினசரி கால்பந்து பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. கால்பந்து ஆட்டத்தில் சில பேர் அவேர்னஸ் இல்லாமல், ஹெல்த் அவேர்னஸ் இல்லாமல் உயிரிழந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்காகவும் ஒரு நோபல் காசை நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே கலெக்ட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். அது இல்லாத இன்டர்நேஷ்னல் மலேசியா லெவல், இந்த சிங்கப்பூர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே விளையாட வச்சு பசங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை டெவலப் பண்ணணும். வெளிநாட்டிலேருந்து இங்கே ஆடுறாங்க, அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற வகையிலும் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப மேம்படுத்துகிறோம். கோடை விடுமுறையில் புதிய நண்பர்களுடன் இணைந்து கால்பந்து விளையாடுவது மகிழ்ச்சியாக இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி, விளையாட்டு என இந்த கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழித்ததாகவும் அவர்கள் கூறினர். நான் ட்ரிப்ளிங், அந்த கோல் கீப்பிங், அப்புறமா எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். இங்கே கோச்சஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்லித்தராங்க. என் எய்ம் என்னதுன்னா ஃபுட்பாலில் ஒரு டோர்னமெண்ட்லாம் ஆடி நல்லா அச்சீவ் பண்ணணும் தான் என் எய்ம். வெறும் பொழுதுபோக்கு மட்டுமன்றி உடல் ஆரோக்கியம், மன உறுதி, ஒழுக்க நெறிகளை வளர்க்கும் இடமாக விளையாட்டு மைதானங்கள் உள்ளன. அதற்கு உதாரணமாக சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடந்த இலவச கால்பந்து பயிற்சி பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.